பாத்தீங்களாடி எவ்வளவு அழகா இருக்கு பாருடி நந்தவனம். இந்த நந்தவனத்துல அனைத்து மலரையும் பறித்து ஆரமாக தொடுக்க வேண்டும். எப்படின்னு சொல்லுங்கடி. எப்படி தெரியுமா? வழங்கும் தென்னம்பில் அதனால இது இருக்கிற குளத்துல இறங்கி நீராடி விட்டு பிறகு போகலாம். என்னடி சொல்ற? ஆமா, இந்த குளத்துல இறங்கி நீராட போறியா? ஆமா. ஏண்டி அந்த குளத்தை நல்லா பாருடி. என்ன பாழஞ்சு போயிருக்குடி. அந்த குளத்துல இறங்க வேணாம் சொன்னா கீழே அரண்மனை ஒன்றா வந்திருக்கோம். அதுல எதுவுமே நடக்காது. தைரியமா இறங்கலாம், குளிக்கலாம் வாங்க. வேணாண்டி சொல்வதை கேளு. அந்த குளத்துல பாத்தியா எவ்வளவு பெரிய பாம்புல பத்துனுக்குது பாரு. ஏண்டி பாம்பு மட்டுமா இருக்கு? வேற பாருடி எந்த பேர் நண்டு இருக்கு. ஆட்ரு கச்சிர வேணாம். ஏண்டி
சொல்வதை கேளுடி. சார் பாம்பு குட்டிலா இருக்குடி. பாலாலே அடிக்குமா? ஏய் இறங்குடி. வேணாண்டி, இது பயமா இருக்குது. ஏண்டி ஆனந்தி அங்க பாருடி அறிவிப்பு பழக வச்சிருக்காங்க. என்ன அந்த குளத்தண்டை யாரும் போக கூடாது. போக கூடாதான். ஏய் இந்த நாட்டுக்கு என்னுடைய தந்தை மன்னர். ஆமா அப்படி இருக்கும்போது எந்த அறிவிப்பு பழைய ஒண்ணும் செய்யாது. இறங்குங்க. ஏண்டி உனக்காக அரண்மனையில நூற்றுக்கணக்கான நீச்சல் குளம் கட்டி வச்சிருக்காரு உன்னுடைய தந்தை. அதெல்லாம் இல்லாத சந்தோஷம் இந்த பாழஞ்சு குளத்துல அடி. ஏய் இதை விட தனிமையில எதுவும் சந்தோஷமா இருக்காது. வாங்க. ஏய் ஏண்டி நீச்சல் தெரியாது நீ வேணாடி நீச்சல் தெரியாதாண்டி அவன் ஏண்டி ஏண்டி நீ எவ்வளவு தூரம் சொன்னாலும் கேட்க மாட்டீங்களா? பாத்தியா? இந்த குளத்துல இறங்கி குளிக்க இல்லடி இந்த குளத்துல இறங்கி குளிக்க நீங்க விழாவுக்கு வரீங்களா இல்லையா? கடைசியா சொல்றேன் இந்த குளத்துல இறங்கி குளிக்க கூடாதுன்னா கூடாது. ஆமா குளிக்க கூடாது. நீங்க வரீங்களா இல்லையா? வரணும்டி. இருந்தாலும் இந்த குளத்துல இறங்கி குளிக்க தேவையில்ல. வேற எங்க கூட போய் குளிச்சுதான் ஆகணும். ஆமா ஆமா. எவ்வளவு நம்ம சொல்ற பேச்ச கேட்க மாட்டாடி. கேட்க மாட்டாளா? தெரியுமா? நாட்டு இளவரசில ஆரம் திமிரு அந்த கருமா இவளுக்கு அதிகமா இருக்கு. அப்படியா? ஏண்டி அவ திமிரு அவளோட வச்சிருக்கட்டும். அப்படி நீ குளிக்க போறியா? ஆமா. நீ குளிக்கிறதா இருந்தா நீ மட்டும் இறங்கி குளிச்சுட்டு வா. நாங்க அரண்மனைக்கு போறோம். ஆமா. ஏய் போயிட்டு வரேன்டி. வரையே இல்லையே. எங்க கூப்பிட்டு யாருமே வரவில்லை. சரி என் அண்ணனுக்கு விழா நடக்க போகுது. அண்ணனுக்காக நான் வெற்றி மாலை சுடணும். சரி நானே போறேன். இறங்கி நீராடி விட்டு பிறகு அண்ணன் விழாவை பாக்குறேன். ஆகட்டும். கண்ணம் கண்ணாடி காதலன் பார்க்க